ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. வலியவன் ஒருவன் தாழ்ந்தவனை வீதியிலே அடித்து கொண்டிருக்கின்றான். அப்போது அந்த பக்கமாக வந்த துறவி ஒருவர் வலியவனை பார்த்து, ஏன் தாழ்ந்தவனை அடிக்கின்றாய் என்று கேட்டபோது அவனது கோபம் துறவியின் மீது திரும்பி துறவி மயக்கமாகி மூர்ச்சையாகி கீழே விழும் வரை அடிக்கின்றான். இந்த செய்தி ஆசிரமத்தில் உள்ள துறவிகளுக்கு தெரிய வர அவர்கள் வீதிக்கு சென்று வீதியிலே மயங்கி கிடந்த துறவியின் வாயிலே பாலை ஊற்றி அவரது மயக்கத்தை போக்கி, உங்களை அடித்தவர் யார் என்று கேட்டபோது, எனது வாயில் பாலை ஊற்றியவனை என்னை அடித்தான் என்று கூறுகின்றார். இந்த செய்தி அங்கே இருந்த சாதாரண மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் துறவிகளுக்கு புரிந்தது. துறவி உண்மையான ஞானத்தை பெற்றுவிட்டார் என்று. அதாவது தன்னை உயிர் போக அடித்தவனையும் தனக்கு வாயிலே பாலை ஊற்றி தன்னுடைய உயிரை காப்பாற்றிய துறவியையும் அந்த அடிபட்ட துறவி ஒன்றாகவே பார்த்தார். இந்த செய்தி அங்கே இருந்த மக்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஆசிரமத்தில் இருந்த துறவிகளுக்கு தெரிய வந்தது, நமது சகோதரன் உண்மையிலேயே ஞானத்தை அடைந்து விட்டார் என்று. அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அந்த அடிபட்ட துறவியை எல்லோருமாக சேர்ந்து ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார்கள். அதாவது தன்னை அடித்தவனையும் தனக்கு பால் ஊற்றி தனது உயிரை காப்பாற்றிய அந்த துறவியையும் அவர் சமமாகவே பார்த்தார். இருவரது உள்ளங்களிலும் இறைவனையே அவர் ஒன்றாக கண்டார். ஓம் நமச்சிவாய். ஆடிய பாதம்